அண்ணாமலை அவர்களும் இந்த மும்மொழி கல்வியை குறித்து எதிர்த்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. முதல் முறையாக பாஜகவை எதிர்த்து ஒரு கருத்தை இவர் தெரிவிச்சிருக்காரு. பார்த்தாரு, நம்மெல்லாம் தனி கட்சி ஆரம்பிச்சு வண்டி ஓடுமா ஓடாதான்னு சந்தேகத்தில் இருந்தாரு. விஜய்னு ஒரு தனி கட்சி டேக் ஆஃப் ஆயிடுச்சு, நம்ம வண்டியை கிளப்பிடலாம், டைம் வந்துருச்சு நமக்கு. அதனால் மிக நீண்ட கனவாக தனி கட்சி தொடங்கணும், கட்சியை காப்பாற்றுங்க, தமிழ்நாடு கட்சி ஊட்டி பள்ளத்தில் உருண்டுருச்சு கதறாங்க. அண்ணாமலை சொல்றாரு, என்னை நீ கதற விட்டில, நான் உன்னே கதற விடுறேன் பாரு, இருமொழி கொள்கை தான் இனிமே. நீ அண்ணாமலை கையில பாஜகவா, பாஜக கையில அண்ணாமலையா உருட்டி விளையாடணுங்கிற இடத்துக்கு வந்துட்டார். அண்ணாமலை தனிப்பெரும் தலைவராக போறார். ராகுல் காந்தி அவர்களையும் சோனியா காந்தி அவர்களையும் சந்திக்காம அவர் திரும்ப வந்ததும் ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது. மோடியை பார்த்துட்டு வரும்போது நம்ம போய் ராகுல் காந்தியை பார்த்தா மோடி அதை எப்படி எடுத்துக்கொள்வார் என்கிற காரணத்திற்காக தவிர்த்து கொண்டார். பாதி வெளியில புரோகிராம மாத்துறது ஒரு ஓட்டு கேட்கும் போது பண்ணாரு. அதே தான் டெல்லியில பண்ணியிருக்காரு. டெல்லியோட இணக்கம்னா எந்த விஷயத்துல இணக்கம், சண்டை போடுறதுனா எந்த விஷயத்துல சண்டை போட போறீங்க, எதுவுமே அறிக்கையாக வர்றது. எல்லாத்துக்கும் ஆதவர்ஜனா பேசிட்டே இருக்காரு. முதலமைச்சர் பேசல, ஓட்டு விஜய்க்கு போட்டாங்களா ஆதவர்ஜனாவுக்கு போட்டாங்களா, யாரு முதலமைச்சர்? சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு மும்மொழி கல்வி குறித்து மத்திய அரசு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து அண்ணாமலை அவர்களும் இந்த மும்மொழி கல்வியை குறித்து எதிர்த்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதாவது முதல் முறையாக பாஜகவை எதிர்த்து ஒரு கருத்தை இவர் தெரிவிச்சிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய விஷயமாகவும் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் ஒரு புதிய கட்சி தொடங்க இருக்கிறதாகவும் ஒரு விஷயம் பேசப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை இப்படி பேசினதில் எனக்கெல்லாம் அதிர்ச்சி கிடையாது. ஏன்னா அண்ணாமலை என்ன செஞ்சார்னா, திராவிடர் கழகத்தில் பிராமண ஆதிக்கத்தை ஒழிக்கணும்னு அந்த காலத்தில் தீர்மானம் போட்டு கடுமையாக வேலை செஞ்சாங்க. ஏன்னா எல்லா துறைகளிலேயுமே, கல்வியில், அதிகார மையத்தில், அரசு பதவிகளில் எல்லாத்துலேயுமே உயர் சாதி ஆதிக்கம் மட்டுமே இருந்த காலம் ஒன்று இருக்குது. இங்கே தாசில்தாராக இருந்தால் அவங்க தான் இருப்பாங்க, படித்த பள்ளிக்கூடத்துக்கு போனால் ஹெட் மாஸ்டர் அவங்க தான் இருப்பாங்க, கலெக்டர் அவங்க தான் இருப்பாங்க. எல்லா துறைகளிலும் அதிகார மையங்களிலே 100% நீக்கமர நிறைந்திருந்தார்கள். அந்த பிராமண ஆதிக்கத்துக்கு எதிராக அல்லது அந்த ஆதிக்க சாதிக்கு எதிராக சமூக நீதி போராட்டத்தை திராவிடர் கழகம் நடந்துச்சு. அந்த பிராமண ஒழிப்பு இருக்குல்ல, அதை கமலாலயத்திலே நிகழ்த்தியவர் அண்ணாமலை. அண்ணாமலை எச்ராஜாவை ஓட விட்டார், கேடி ராகவனை கிளப்பி விட்டார். எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுருந்தாரா இல்லையா? அது மட்டும் செய்யலை. அண்ணாமலையுடைய பிறந்த நாள் அன்னைக்கு மவுண்ட் ரோடு அண்ணா சாலை முழுக்க போஸ்ட் ஓட்டுறாங்க, திராவிட செல்வன் அண்ணாமலை 40வது பிறந்த நாள் வாழ்க. எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது, திராவிட செல்வன்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா இப்போ அண்ணாமலை இருமொழி கொள்கைக்கு வந்துட்டார். அதனால் அண்ணாமலை பார்த்தாரு, நம்மெல்லாம் தனி கட்சி ஆரம்பித்து வண்டி ஓடுமா ஓடாதான்னு சந்தேகத்தில் இருந்தார். விஜய்னு ஒரு தனி கட்சி டேக் ஆஃப் ஆயிடுச்சு, அப்படியே கீழே ஓடிட்டே தரையிலே ஓடிட்டே இருந்து மேலே டேக் ஆஃப் ஆயிடுச்சு, நம்ம வண்டியை கிளப்பிடலாம், டைம் வந்துருச்சு நமக்கு அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி அவர் நகர்றாரு. அதனால் மிக நீண்ட கனவாக அவர் எப்படியாவது தனி கட்சி தொடங்கணும்னு திட்டமிட்டுக்கிட்டே இருந்தார். இந்த பெயர்லாம் கூட சொல்லப்படுது சார், அதாவது புதிய தமிழகம் ஜனதா கட்சி அப்படின்னு ஒரு விஷயம்லாம் பெயரெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் அண்ணாமலைக்கு ஆலோசனை சொல்றீங்களா, அவங்க சொல்கிறாங்களா? அவங்களுக்கு எப்படி எனக்கு புரியல. இல்லை, அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் பல பேர் என்கிட்டே தொலைக்காட்சி விவாதங்களில் ஆஃப் த ரெக்கார்டாக பேசும்போது அண்ணாமலை திட்டிடாதீங்க, ஏன் திட்டக்கூடாது, அவர் மதவாதத்தை கை கொடுக்குறார், பாஜகவுடைய கோட்பாடு அவர்கிட்ட கிடையாது, அவர் தனித்த அரசியலை கையில் எடுக்க போகிறார் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. அதை நோக்கி அண்ணாமலை நகர தொடங்கிட்டாருங்கிறது தான் இந்த அறிக்கையினுடைய சாராம்சம். ஏன்னா அண்ணாமலை மறுபடியும் மாநில தலைவர் ஆக்குறதுக்கு பாஜக முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா நயினார் நாகேந்திரனை கூட்டு போனோம்னா அவர் ஏற்கனவே அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக இருந்தவர், எடப்பாடியோட இணக்கமாக இருப்பார், பயங்கரமாக ஓட்டு வாங்கிடுவாங்க, போட்டிக்கிட்ட தொகுதி பூரா நம்ம தான் ஜெயிச்சிருவோம், தமிழ்நாட்டினுடைய அரசியல் ரிமோட் கண்ட்ரோலே நயினார் நாகேந்திரன்ட்ட வரப்போகுது அப்படின்னு நம்பி தான் அவரை தலைவராக்கியிருக்காங்க. இப்போ அண்ணாமலை பண்ணதில் 0.5% கூட அவரால் பண்ண முடியலை. எங்கிட்டோ ஒரு ஆள் ஊட்டியிலேருந்து போச்சாராஜன்னு ஒரு ஆள் ஜெயிச்சிருக்காரு பாஜகவில். அம்புட்டு தலைவரும் காலி ஆகிட்டாங்க, அனைத்து தலைகளும் உருண்டு விட்டது. இந்த நேரம் பார்த்து அண்ணாமலைகிட்ட கட்சியை காப்பாற்றுங்க, தமிழ்நாடு கட்சி ஊட்டி பள்ளத்தில் உருண்டுருச்சு, ஒரு ஆள் மட்டும்தான் மேலே ஏறி வந்திருக்கான், கட்சி காலாவதி ஆயிடுச்சு அப்படின்னு கதறாங்க. அண்ணாமலை சொல்கிறாரு, என்னை நீ கதற விட்டில, நான் உன்னே கதற விடுறேன் பாரு, இருமொழி கொள்கை தான் இனிமே, பாப்பா நீயா நானா பாப்பாங்கிற ஆட்டத்தை தொடங்கிட்டார்.
இனி அண்ணாமலை கையில் பாஜகவா, பாஜக கையில் அண்ணாமலையான்னு ஒரு பந்தயம் நடக்குது. உருட்டி விளையாடணுங்கிற இடத்துக்கு வந்துட்டார். அண்ணாமலை தனிப்பெரும் தலைவராக போறார். அதுக்கான அறிகுறி தான் அந்த அறிக்கை. இப்போ இதுக்கு அடுத்தது வந்து உதயநிதி, விஜய், அண்ணாமலை இவங்க 3 பேருக்கு ஆமாம், தான் போட்டி. பூராமே யங் லீடர்ஸ் தான். இனிமேல் வயசான ஆளுகளுக்குலாம் இங்கே வேலை கிடையாது. வயசான ஆள்லாம் ஏதாவது ஆலோசனை சொல்லலாமே தவிர ஆக்டிவ் பாலிடிக்ஸ்குள்ளே இனிமேல் வந்து வயசான ஆளுகளுக்கு வேலை கிடையாது. எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு பூராமே லுக்காக வந்து விஜய் கோட்டு போட்ட விஜய், டிஷர்ட் போட்ட உதயநிதி, வந்து சாட்டையால் அடித்து கொண்டு தன்னை வந்து உலகத்துக்கு மிகப்பெரிய அளவில் வந்து தன்னை வந்து விளம்பரப்படுத்தி கொடுக்குற அண்ணாமலை, தன்னை யங்ஸ்டராக எப்பொழுதுமே ஃபீல் பண்ணுற சீமான், அன்புமணி, இப்படி தான் இனிமேல் அரசியல் நடக்க போது. வயசான ஆளுகளை பூரா ஓரங்கட்ட போகிறாங்க தமிழ்நாட்டு மக்கள். முதலமைச்சர் வந்து டெல்லி பயணம் பண்ணியிருந்தாரு. மோடி அவர்களையும் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் வந்து சந்திச்சிருந்தாங்க. ஆனால் அமித்ஷா அவர்கள்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கிடைக்கலன்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸோடைய ராகுல் காந்தி அவர்களையும் சோனியா காந்தி அவர்களையும் சந்திக்காமல் அவர் திரும்ப வந்ததும் ஒரு பெரிய விஷயமா வந்து பேசப்படுது. இந்த சந்திப்பு ஏன் நடக்கலை அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, அவர்கள் அச்சப்படுகிறார்கள், அதான் உண்மை. கேரள முதலமைச்சருடைய பதவியேற்பு விழாவிற்கு வந்து போனோம்னா டெல்லி சர்க்காரிலே இருக்கக்கூடியவர்கள், அமித்ஷா போன்றவர்கள், உள்துறை அமைச்சராக இருக்கிறவங்க, மோடி அதை எப்படி எடுத்துக்கொள்வார் என்கிற காரணத்திற்காக தவிர்த்து கொண்டார் விஜய். இப்போ டெல்லிக்கு போனார்ல, அது அரசு முறை பயணம்தான். கஜானா காலியாயிருன்னு சொல்லிட்டு 50 கோடி செலவு அவருக்கு. 1 மணி நேரம் வந்து அந்த தனி விமானம் பார்க்கிங் செலவே வந்து 2.5 லட்சம் 1 மணி நேரத்துக்கு. 2 நாள் பயணம், 50 கோடி செலவு. அதில் கூட போன ஆள் பூரா யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்கள் அதிகமாக போட்டாங்க. இப்போ டெல்லிகிட்ட போய் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் நம்ம அப்படின்னா மாநில அமைச்சர்கள் உடன் போவாங்க. இப்போ ஸ்டாலின் போகிறாரு அப்படின்னா தங்கம் தென்னரசு, இந்த மாதிரி யாராவது தொழில்துறை அமைச்சர்கள், அந்த நிதித்துறை சார்ந்தவர்கள்லாம் போவாங்க. அப்படி யாருமே போகலாம். அதுவே ஒரு வினோதமான முன்னுதாரணமாக இருக்கிறார். அவர் கூட இருக்கிற ஒரு ஜெகதீஷ் போனார், அவர் கூட இருக்கிற சினிமா ப்ரொடியூசர் போனார், ஒரு ரெட்டி போனார், தொழிலதிபர் போனார், இப்படி தான் சொல்கிறாங்க. தவிர தனி விமானத்திலே அரசு சார்ந்த பயணத்தில் அரசு சார்ந்து இந்த கோரிக்கைகளை வந்து வென்றெடுக்கக்கூடியவர்கள் யாராவது போனாங்களா? போகலை. அப்போ அவர் எல்லா நடைமுறையிலும் அவர் என்ன செய்கிறாரு, மோடியை பார்த்துட்டு வரும்போது நம்ம வந்து போய் ராகுல் காந்தியை பார்த்தா நடைமுறை சிக்கல் உருவாகுங்கிறதுக்காக அவர்களே அதை சொதப்புறாங்க. இந்த ப்ரோக்ராமை இந்த பாதி வெளியில் ப்ரோக்ராமை மாற்றுறதுங்கிறது ஒரு ஓட்டு கேட்கும்போது பண்ணார். அதே தான் டெல்லியில் பண்ணியிருக்காரு. அவரோட அந்த அந்த ஒரு உளவியல் சிக்கல் வந்து அவருக்கு இருக்குது. நினைத்ததை நினச்ச நேரத்தில் வந்து செய்யலாம். சினிமாவில் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோடனே மழை பெய்யும். ஒரிஜினலாக மழை பெய்யாது அப்படி எங்கேயுமே. அது மழை பெய்கிற மாதிரி வந்து மோட்டரை வச்சு அவங்க அடித்து விடுவாங்க துளி துளியாக. அது மாதிரி வந்து சினிமாவில் செய்கிறது மாதிரி வந்து வாழ்க்கையில் செய்ய முடியாது. இவங்க அதே மாதிரி நினைக்கிறாங்க, எல்லாமே நடந்துடும், நம்ம சொன்னோம்னா நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு கற்பனையை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் கற்பனைக்கு நிஜத்துக்குமான இடைவெளி என்பது ரொம்ப பெரிய இடைவெளியாக இருக்கிறது. அதனால் டெல்லிகிட்ட வந்து அவங்க பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அப்போ அதை நிறைவேற்றணும்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அவர்கள் காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. நீங்கள் காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில் வச்சுருக்கீங்க. அவர்கள் கம்யூனிஸ்டுகளோடு வந்து ஒரு பெரிய பகை பாராட்டுகிறார்கள். அந்த கம்யூனிஸ்ட்டை நீங்கள் கூட வச்சுருக்கீங்க. அவர்களுக்கு இஸ்லாமியர்கள் என்றாலே பாஜகவுக்கு ஆகாது. நீங்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை கூட வச்சுருக்கீங்க. சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்கிற திருமாவளவனை கூட வச்சுருக்கீங்க. கொள்கை என்று வருகிற போது ஒரு நிலைப்பாடும், நிர்வாகம் என்று வருகிற போது ஒரு நிலைப்பாடும் இருக்கும்போது அந்த முரண்பாட்டை எப்படி சரி செய்வது, எப்படி சீர் செய்வது? மத்திய அரசாங்கத்தோடு நீங்கள் வந்து இணக்கமாக போனோம்னா உங்களுடைய கொள்கை நிலைப்பாடு மாறுமா? மும்மொழி கொள்கையை அவங்க ஏற்றுக்கிற சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குருவீங்களா? தமிழ் தாய் வாழ்த்தை 3ஆவதாக பாட சொன்னால் நீங்கள் ஒத்துக்குருவீங்களா? எப்படி நீங்கள் வந்து டெல்லியோட நீங்கள் எப்படி எந்த மீட்டரில் நீங்கள் வந்து டெல்லியை அணுக போகிறீர்கள்? டெல்லியோட இணக்கம்னா எந்த விஷயத்தில் இணக்கம்? டெல்லியோட சண்டை போடுறதுனா எந்த விஷயத்தில் சண்டை போட போறீங்க? இதை ஒரு தெளிவான நிலைப்பாடு இருக்கா தாவேகாவுக்கு? ஒரு கொள்கை நிலைப்பாடு இருக்கா அப்படிங்கிறது இது வரைக்கும் தெளிவுபடுத்தப்படவே இல்லை. எதுக்கு போகிறாரு, ஏன் போகிறாரு, என்ன சொல்கிறாருங்கிறதுலாம் எதுவுமே அறிக்கையாக வர்றதில்லை. எல்லாத்துக்கும் வந்து ஆதவர்ஜனா பேசிகிட்டே இருக்கார். முதலமைச்சர் பேசலை. ஓட்டு விஜய்க்கு போட்டாங்களா, ஆதவர்ஜனாவுக்கு போட்டாங்களா, யார் முதலமைச்சர் அப்படிலாம் பல விமர்சனங்கள் வருகிறது. இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பார்க்குறதுக்கு நன்றி சார்.